பிள்ளை உழுக்காத. எப்ப எப்ப கும்பாபிஷேகம் போறன்னு சொன்னாங்களோ அன்னில இருந்து இவன் தான் சாமி உனக்கு விரதமா இருக்கிறான். ஆமா சாமி. எனக்கு திமுனா ஏன் குழந்தை நாங்க எங்கேயும் விழுவல சாமி. எப்படி போய் விழுவோம்? அப்படியா? ஆமா. இந்த ஊரான ஊருக்கு வந்திருக்கிறேன்னு நான் யாரு யார் வந்திருக்கிறேன்னு தெரியுமாடா? அப்படியா? நீங்க யாரு? என்ன ஒரு சாமி வந்திருக்கிறேன்? அப்பா நான் மாறி ஆத்தாலும் அப்பா நான் மாறி ஆத்தாலும் எம்பெருமானோ அப்படியே சேர்த்துக்கிட்டு வந்திருக்கிறேன்டா. சரியா எம்பெருமா அண்ணன் எப்படி எம்பெருமானும் மாறியை தங்கச்சி சேர்ந்துட்டு வருவீங்க? அண்ணனும் தங்கச்சி சேர்ந்து வந்திருக்கிறோம்டா. அருள் வாக்கு வந்திருக்கிறீங்க சாமி. இந்த ஊரான ஊருக்கு வந்திருக்கிறேன்னு இங்க பாரு, உண்டுனா உண்டு இல்லன்னா இல்லன்னு சொல்லிவிடு சாமி. ஏன்னா இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன், என்கிட்ட ஏதாவது கேக்குறியாடா சாமி? இந்த தண்ணீர் வந்த கிராமத்துல ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு அதாவது கும்பாபிஷேகம் செய்து ஆத்தா அருளோட வச்சிருந்து ஊர் தர்மகத்தை எல்லாரும் நோய் நொடி இல்லாம இருக்கணும், சீரும் சிறப்பா இருக்கணும். சாமி ஏறினா காலை விட்டு கும்பிடுறான். ஆத்தா அருள்வாக்கு என்னைக்கு உனக்கு உண்டுடா. உடம்பு எரியுதுன்னா அதெல்லாம் பண்ணிவிட்டேன் சாமி. நாடு செழிக்க நல்ல மழை பொழியணும், ஊரு செழிக்க உற்ற மழை பொழியணும். ஒரு ஊரு வாக்கு சொல்லாத்தா. இந்த ஊரு வாக்கு கேக்குற அப்பா, இந்த ஊரு வாக்கு கேக்குற. இந்த ஊரு வாக்கு சொல்லணும்னா இந்த நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும் அப்படின்னு கேக்குற அப்பா. இந்த ஊருக்கு நல்ல மழை பெய்யணும்னா இன்னும் ஒரு 3-4 இல்லப்பா அப்பா. இன்னும் 3 மாசம் இல்லப்பா அப்பா. இன்னும் 3 வருஷம் வரலீன்னா அன்னைக்கு வந்து என் வீட்டுல வந்து கேள்றேன். நான் சொல்றேன் கண்டதை சொல்லுமா கண்டாரோட 3 நாள் இல்லையா, அப்புறம் 3 மாசமும் இல்லையா, அப்புறம் 3 வருஷமும் இல்லையா, ஒண்ணுமே இல்ல. அப்புறம் மயில அப்படி இருந்தாலும் ஏப்பா இன்னும் வேற ஏதாவது வாக்கு கேக்குறீங்களா? நாங்க ஒரு 20 பேர் கூத்தாட வந்திருக்கிறீங்க. அப்பா கூத்தாடி பிள்ளைகளா, உங்களுக்கு என்னப்பா வாக்கு வேணும்? 20 பேர் கூத்தாடி வந்திருக்கிறோம். அந்த பொண்டாட்டி புள்ளிலாம் இப்ப இருக்குது பார்த்து சொல்லு சாமி. பொண்டாட்டி புள்ளியா அந்த பொண்டாட்டி புள்ளியா சாமி? நாங்க ஆட்டக்காரி 20 பேர் வந்திருக்கிறோம். சரி, எங்க போனாலும் உன்னை விட்டு நைட்டு ராவுல பூரா பொண்டாடி விட்டுட்டு நாங்க ஊரா சாமி சாமின்னு உன்னையவே கோயிலா திரிகிறோம், வாங்கதையே எடுத்து பாடுறோம். எங்க பொண்டாட்டி பிள்ளைலாம் இப்ப வீட்டுல சௌக்கியமா இருக்கிறாளா? அப்படியா? யான்னு கேட்டா நாங்க இப்ப தை மாசம் புரட்டோம்னா அடுத்த புரட்டாசி வரலும் நாங்க வீட்டுல இருக்கிறது சந்தேகம். அப்படியா? ஆமா அப்பா. கூத்துன்னு ஓடி போயிடுறோம். அதனால என் பொண்டாட்டி பிள்ளை இப்ப வீட்டுல சௌக்கியமா இருக்கிறாளா? கொஞ்சம் ஆண்டு ஆராய்ச்சி என் ஊரு கொஞ்சம் மெத்த விடு சாமி. சரி, கொஞ்சம் உன்னால உள்ள போத முடியாது, கொஞ்சம் நின்று பொறுமையா பூந்து பார்த்து சொல்லு சாமி. சாமி அத்தா பிள்ளை உழுக்காதவா அப்பா. அப்பா ஆட்டக்கார பிள்ளைகளா, அப்பா நீங்க ஆட்டங்க ஆடுறீங்க அப்பா. அப்பா நீங்க எங்க பாட்டும் பாடுறீங்க அப்பா. அப்பா உங்க ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒருத்தர் அம்மனமா ஆடிக்கிட்டு இருக்கிறாண்டா. அத்தா நீ கொஞ்சம் ஓரமா நில்லாத்தா. ஏன்டா வீட்டுக்கு போற? அடுத்த கூட ஆடுறாங்க வீட்டுக்கு போறேன். அதனால வீட்டுக்கு போற ரைட் வீட்டுக்கு போறேன். சரி பையப்படி தூக்கி பையன் தூக்கி தலையில வைக்க, தலையில வச்சுக்க. வீட்டுக்கு போறவன் அவன் பையில தூக்கிட்டு போனோம். இப்படிதான் பாலா போன பைபாஸ் ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னா உயிர் ஒருத்தர் இழுத்து கிடக்கும். எவன் கார்ல என்ன கிடக்குதான்னு சைடு போன தடுப்பானுலாம். அந்த மாதிரி சாமி பிடிக்கலன்னா உன் பையன் தூக்கணும். உன் பையன் சாக்கு பையன் போட்டு அந்த 500 ரூபாய் பையன்
எதுவுமே தெரியல. அவசரத்துக்கு உன் பொண்டாட்டி அடுத்த பொண்டாட்டி கூட்டி போய் போடா. எப்பா சாமி இங்க பாரு சாமி நான் என்ன கேட்கறேன்னா என் பொண்டாட்டி தான் அடுத்தவனோட ஆடுறாளுவே. சரி எங்களுக்கு கூத்தாடுறவங்களும் மான மரியாதை போகுது. ஆமா. எங்க செட்ல கெட்டிக்காரன் ஆடுறான். அவன் பொண்டாட்டி புள்ள எப்படி இருக்கு? அப்படி இருக்குது. கொஞ்சம் பாரு சாமி. அப்பா நானும் கேட்டா நாங்க ஒரு குடும்ப சண்டை வந்து அழுதுகிட்டு நாங்க ஆட்டக்காரன் பேசிக்கிட்டு இருந்தா சரி என் பொண்டாட்டில அப்படி இல்ல, என் பொண்டாட்டில அப்படி இல்ல, என் பொண்டாட்டில உத்தமி அப்படிங்கிறான் சாமி. அவன் பொண்டாட்டி குடும்பம் எப்படி பாரு சாமி. அப்பா ஆத்தா மலையேறா சாமிடா சாமி கொடுத்தா என் பொண்டாட்டி பாலத்துல போறா ஆட்டம் பழையாடுறான். அப்படியா? இந்த கோமாளி பொண்டாட்டி எப்படிங்கன்னு சொல்லி ஆகணும். சொல்றேன்டா வாடா. உதரக்காவு அத்தாவ கொண்டவடா 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 உத்தமியே தாயேவ மரியடா. பொண்டாட்டிய போய் ஆராய்ச்சி பார்த்ததில்ல. அங்க ஒரு ஈ ஒண்ணு நாடாதடா. அப்ப அங்க ஒரு எறும்பு ஒண்ணும் சீண்டாதுடா. எனக்கு அப்படியே தெரியும் சாமி. எங்களுக்கு வாக்கு சொல்லக்குள்ள நின்னுகிட்டு சொன்னேன், கோமாளி வீட்டுக்கு வாக்கு சொல்லக்குள்ள நீ ஆடிக்கிட்டு சொன்ன. என்ன அப்படியே எனக்கு தெரியும் சாமி. அங்க ஈ ஒண்ணு நாடாது எறும்பு ஒண்ணு பூதாதுங்கிறியே, கோமாளி வீட்டுல ஏன் சாமி அப்படி நாடாது? யானு கேக்குற வீட்டுல என்ன புளி வச்சு அடிச்சுட்டானா இல்ல சிமிடு போட்டு பூச்சிட்டானா? டேய் அப்படிலாம் வச்சா கரைச்சு புடலாம். கோமாளி பொண்டாட்டிக்கு நேத்தான் புள்ள பிறந்துச்சு. மயிர்லயே அங்க ஒரு போட கோமாளி பொண்டாட்டி புள்ள பத்தி யோசிச்சிருக்காயா சாமி. அன்பு பண்பு பாசம் நிறைந்த செல்ல குழந்தைங்க சாமி ஆடியதுக்காக மாரியம்மன் பெயர்ல அளவில்லாத காஞ்சான கொடுத்தார்கள். அவர்கள் குடும்பத்துல பட்டி பெருகி பால் பான பங்கு எந்த மகமாக தங்கமகமாக இந்த முத்து மாரியம்மன் சண்டை குடும்பம் தாயா பெரிய அக்கா.